விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே கல்குவாரியில் தலை கை கால்கள் வெட்டப்பட்ட 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரிவிக்கும் நபருக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? சைக்கோ படத்தில் வரும் இந்த கொடூர காட்சிகளைப் போல மர்ம கும்பல் ஒன்று அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கல்குவாரி அருகே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். அடையாளத்தை மறைத்து கொண்டு மக்களோடு மக்களாக திரையும் சைக்கோ கும்பல் போலீசாரிடம் சிக்குவார்களா? விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த திருவக்கரை பகுதியில் கைவிடப்பட்ட கல்குவாரி ஒன்று அமைந்துள்ளது. பொதுவாக ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதியில் கடந்த 23ஆம் தேதி 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. தலை கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் குவாரியில் மிதந்தபடி கிடந்த அந்த சடலத்தை பார்த்தவர்கள் வானூர் போலீசாருக்கு உடனே தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து வரவழைத்தனர். அவர்கள் உதவியுடன் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட இளைஞர் யார்? எந்த ஊரைச் சேர்ந்தவர்? எதற்காக கொலை செய்யப்பட்டார்? தலை கை கால்கள் எங்கு வீசப்பட்டன? வேறு எங்கேனும் கொலை செய்து கல்குவாரியில் வீசினார்களா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போனவர்கள் குறித்து பதிவான புகார்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி மற்றும் அண்டை மாநிலங்களில் காணாமல் போனவர்கள் குறித்து பதிவான புகார்களை கொண்டும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை எந்தவித தகவலும் கிடைக்காத நிலையில் கொலையான நபர் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறையினருக்கு துப்பு கிடைக்காமல் இருப்பது பெரும் தலைவலியாக மாறியுள்ளது.